வகுத்துல ஆப்ரேஷன் வந்தவனுக்கு எதுக்கு நீங்கள் முதுகில் பண்ணீங்க? எதுக்கு மாற்றி மாற்றி பண்ணுறீங்க? நான் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர், மாற்றி மாற்றி பண்ணுவேன், சிஸ்டம் இல்லாட்டி போட ஊற விட்டு அப்படின்னு இருக்காரு. அது தொழிலை கரெக்டாக செஞ்சுட்டு இருக்காரு. நான் என்ன செய்ய முடியும்? அப்புறம் ஒரு ஆள் போய் நைட்டு எழுப்பியிருக்கேன் டாக்டர் எனக்கு தூக்கத்தில் நான் நடக்கிற வியாதி இருக்குது, அதை 1 மணிக்கு வந்தாடா எழுப்ப சொல்லுவேன். சரி உங்கள் அண்ணனுக்கு நான் சொன்னேனே தூக்கத்தில் நடக்குது ஏதாவது மருந்து கொடுத்தேனே, இப்போ எது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? இருக்குங்க. முன்னாடி 5 கிலோமீட்டர் போனார், இப்போ ஒரு 15 கிலோமீட்டர் போயிட்டு இருக்காங்க. வேகம் தான் இம்ப்ரூவ்மெண்ட் கொஞ்சம் கிடச்சிட்டு எங்களுக்கு நல்ல வசதியாக இருக்காது. இந்த இம்ப்ரூவ்மெண்ட் வாயா சொன்னேன். ஏடா ஆளுக்கு பேசினா என்னது? நர்ஸு அந்த பேஷண்ட்டுக்கு பிபி இருக்கா? இல்லை. பல்ஸு இல்லை. சுகர் இல்லை. ஏன் உயிரே இல்லை? அப்புறம் இதெல்லாம் எங்கேயா இருக்கு? முதல்ல பேசிக்க போச்சு, அப்புறம் ஒன்றுனா இருக்காண்டா அப்புறம் என்னத்தை நான் பதில் சொல்ல முடியும்? பேசாமல் இருங்க, வகுத்து கலப்பாங்க. நாவும் மருதி பேஷண்ட் வைத்தியம் பார்த்து பெருங்கொடுமை என்ன பீஸை கொடுக்க மறந்துட்டு போயிட்டான். ஏன்னா பேசிக்க அங்கே யோசிக்க முடியாது. டாக்டர் உங்களை தான் கடவுள் மாதிரி நம்பியிருக்கேன் அப்படின்வாங்க. அப்படி சொன்னோடனே டாக்டர் நின்றுக்கிட்டே ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு. ஒன்று உட்காந்து பண்ணுங்க. ஏன் தெய்வம் நின்று கொள்ள முடிவாங்க.